சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன அன்பு, இன்னைக்கும் இடியாப்பமா? நாளைக்கும் இடியாப்பம் தாங்க. என்னங்க இது, தினம் இடியாப்பம் சாப்பிடுறிய? என்னங்க பண்றது, எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இன்னைக்கு நான் கொண்டு வந்த தக்காளி சாதத்தை நீங்க சாப்பிடுங்க. நான் எதுவா இருந்தாலும் சாப்பிடுவேன். என்ன கூட இடியாப்பம் இருந்தா திருப்தியா சாப்பிடுவேன். அதுவும் நீங்க கொடுத்தா தக்காளி சாதம் என்னங்க, வெறும் சாதம் கூட சாப்பிடுவேன். கொடுங்க. இப்ப நீங்க இடியாப்பம் கொடுங்க. என்ன? இல்லங்க, இது காலையில செஞ்சது. இப்ப இடியாப்பத்துல இருந்து செத்தோசையா மாறி இருக்கும். இது எதுக்குங்க உங்களுக்கு? நாளைக்கு நானே உங்களுக்கு ஒரு நல்ல டிஷ்ஷா செஞ்சு எடுத்து வந்து கொடுக்குறேன். அதை சாப்பிடுங்க. நாளைக்கு நீங்க எதை வேணாலும் கொண்டு வாங்க, ஆனா இன்னைக்கு எனக்கு இந்த இடியாப்பந்தே வேணும். கொடுப்பியலா மாட்டியலா? அதுக்கு இல்லங்க. அன்பு, உங்களுக்கு இடியாப்பம் பிடிக்குமா இல்லையா? ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கும் பிடிக்கும், கொடுங்க. சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குங்க. ஏங்க, தக்காளி சாதம் அட்டகாசங்க. இன்னில இருந்து இடியாப்பத்தோட சேர்த்து தக்காளி சாதமும் ரொம்ப பிடிக்கும். அன்பு ஆனந்தியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறானா, நீ தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? ஏய், என்னடி இவ்ளோ சீக்கிரமா வந்துட்ட? வேலை அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? இதான் பீக் டைம். டீ, ஸ்நாக்ஸ், ஜூஸ்னு ஆரம்பிச்சு எல்லா ஆர்டரும் அதிகமா வர நேரம். ஓடி ஓடி டெலிவரி பாப்பேன்னு சொல்லுவ. இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு நான் எங்கேயும் போறதில்ல, டெலிவரி எல்லாம் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் டெலிவரி எல்லாம் பார்க்க போறதில்ல. ஐம் டோட்டலி ஃப்ரீ. என்னடி ஆச்சரியமா இருக்கு. ஆனந்தி அப்பா அம்மா வந்தப்ப கூட லீவு கொடுக்க மாட்டாங்கன்னு டென்ஷனா வேலைக்கு போனேன். இப்ப கூல லீவுங்கிற. உங்க கேள்விக்கெல்லாம் நான் அப்புறம் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஆனந்திக்கு ஒரு கால் பண்ணி பேசிக்கிறேன். ஏய், ஆனந்திக்கு எதுக்குடி கால் பண்றா? யாருக்கு தெரியும்? ஹலோ. ஹலோ, நான் காயத்ரி பேசுறேன். ஆனந்தியோட ஹாஸ்டல் ரூம்மேட்டு. அவகிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? இவ எப்படி கார்மெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணிருக்கா?
யார் நம்பர் கொடுத்தது? என்ன நடக்குதுன்னு கவனிப்போம். ஹலோ. ஒரு நிமிஷம் இருமா, கூப்பிடுறேன். ஓகே சார். பட்டிக்காடு, இங்க வா. வாரே சார். என்ன சார்? டா, உனக்கு போனு. எனக்கா? யாரு சார்? ரஷ்ய அதிபர் போற நிறுத்தலாமா வேணாமான்னு உன்கிட்ட ஐடியா கேட்கறதுக்காக கூப்பிடுறாரு. பேசுறியா? ஹாஸ்டல்ல இருந்து ஏதோ ஒன்னு பேசுது. டா, பேசு. ஹலோ ஆனந்தி, நான் காயத்ரி பேசுறேன். சொல்லு காயத்ரி. எதுக்கு இங்கே ஃபோன் போட்டிருக்க? என்ன விஷயம்? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான். உனக்கு வேலை எப்ப முடியும்? சார். என்ன மணி என்ன சார்? உனக்கு மணி சொல்றதுக்கு தான் என்ன வேலைக்கு வச்சிருக்காங்களா? மேல கடிகாரம் இருக்குதுல, பாத்து தெரிஞ்சுக்க. காயத்ரி, மணி 4 ஆகுது. 5:30 மணிக்குதே வேலை முடியும். என்ன விஷயம்னு சொல்லு. இன்னைக்கு ஆபீஸ்ல ஹாஃப் டே லீவ் கொடுத்துட்டாங்க. ஒரு நாள் டார்கெட் அச்சீவ் பண்ணதுல எங்க ஆபீஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். யாருமே டெலிவரி பண்ண முடியாத அளவுக்கு 1 மணி நேரத்துல 32 ஆர்டர் டெலிவரி பண்ணிருக்கேன். அதனால இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடுறதுக்கு ஃப்ரீ கூப்பனும் கொடுத்திருக்காங்க. ஃபேமிலி யார் வேணாலும் போய் சாப்பிடலாம். ஏய், என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமா. ஏய், இத முதல்ல எங்க கிட்ட தானே சொல்லிருக்கணும். சூப்பர் டி. இது தெரிஞ்சிருந்தா மதியம் லஞ்சே சாப்பிட்டிருக்க மாட்டேன். காயத்ரி. ஒரு நிமிஷம் இருங்கடி. சொல்ல ஆனந்தி. எனக்கு நீ சொன்னது ஒண்ணுமே விளங்கல. உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நான் வேலை பார்க்குற ஆபீஸ்ல இன்னைக்கு நான் நல்ல வேலை பார்த்தேன்னு ஃபேமிலியோட ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கு ஃப்ரீயா கிஃப்ட் கூப்பன் கொடுத்திருக்காங்க. அங்க நம்ம எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், ஆனா பணம் கொடுக்க தேவையில்லை. புரிஞ்சுதா? இப்ப நல்லா விளங்குது. எனக்கு ஃபேமிலினா நீங்க எல்லாரும் தானே. அதனாலதான் நம்ம எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இன்னைக்கு டின்னர் சாப்பிட போறோம். அது சொல்லதான் ஃபோன் பண்ணேன். நீ வேலை முடிச்சிட்டு மகேசர் வெளில கூட்டு போயிட்டாரு, வீட்டுக்கு கூட்டு போயிட்டாருன்னு அப்படி இப்படின்னு காரணம் எல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? ஏய், பாத்தியா? வர வர சல்மா ரெஜினா மாதிரி நீ அவங்க கூட கூட்டு சேர்ந்துகிட்டு என்னைய வம்புக்கு இழுக்கிறியே. சும்மா சொன்னேன்டி. நீ சீக்கிரம் வரல, நான் இதை விட பயங்கரமா கலாய்ப்பேன். சரியா? அதெல்லாம் நான் எங்கேயும் போக மாட்டேன், வந்துருவேன். அங்க நாம மட்டும்தே போகணுமா? வேற யார் வரணும்ன்ற? குடும்பத்தோட போலாம் தானே சொல்லிருக்காங்க. அப்ப வார்டன் மேடத்தையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம்ல.